வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எதை பற்றி ஒரு டாபிக் பேச போகிறோமோ அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறேன். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா காதலர்கள் தினம். அது இருக்கிறவன் அதை பற்றி வீடியோ போடுவான். இல்லை நண்பர்கள் தினம் பற்றி பேச போகிறோம். நண்பர்கள் நமக்கு எப்படி வேணுங்கிறதோட நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம கூட இருக்கிறவன் ட்ரக் அடிக்ட்ஸாக இருந்தால் அந்த கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம கூட இருக்கிறவங்க கோல் மைண்டட் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபேமிலி அப்படின்னு இருக்கிறவங்க அது நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்னென்ன நான் சந்திச்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல், காலேஜ், ஒர்க் போல டெக்னிக்கலாக போல ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல். 5 நிமிஷம் சும்மா இருங்கடா. ஸ்கூலில் இருக்கிற நண்பர்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? முதல் விஷயம், நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கோ கல்யாணத்துக்கோ அவங்க வந்தாங்க எப்படி நடந்துப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாரத்தில் எப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும். எப்படின்னா ஃபேஷனே தெரியாது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியாது. அப்போ கற்றுக்கிற சமயம் பால் பச்சை பேண்ட்டு மஞ்சள் சட்டை அப்படியெல்லாம் காஸ்டியூம் போட்டு வந்தா அந்த மாதிரி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, சின்ன பசங்க சொல்லி விட்டுருவாங்க. சில பேர் இந்த பனியனே சட்டை பேண்ட்டு நினச்சி போட்டு வருவாங்க. அதுதான் ஃபேஷன். இப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்டேன். உள்ளே வந்தேன் நண்பர்களே. என்ன காஸ்டியூமில் வந்தானா ஒரு பனியன் மாதிரியே சொல்ல முடியாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஷர்ட். கொஞ்சம் அவன் பாடி வேறு நல்ல இதுவாக இருப்பானா, சின்ன பையனாக தெரியாது. அவன் 12வது கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி தான் இருப்பான். அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க. நான் அவனுக்கு பார்க்குறேன், தெரியல. டேய் சொக்கா எங்கடா அப்படின்னு கேட்குறேன். இதாண்டா அவன் சொக்கா. அப்போ எங்கள் வீட்டில் திட்டல. அவன் சின்ன பையன் தெரியும் சார், சோஃபாவில் காய போட்டு இன்னொருத்தவன் வரான்னு சொல்லியிருந்தான். சரி இவனை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தனை வரணும். அவனை பார்த்தா காஸ்டியூம்ல ப்ராப்ளம் இல்லை, ஏன்ல ப்ராப்ளம் இல்லை. வந்தா ஃபோன் எடுத்தான். ஃபோன் எடுத்து எங்கே பார்த்தாலும் வீடியோ. அவளை எது எடுத்தாலும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் பக்கத்தில் ஏற்கனவே மண்டபத்தில் லைட்டிங்லாம் நடந்து போச்சு. ஃபோன் எடுத்துட்டு வரான், எடுக்கிறான், இங்கே எடுக்கிறான், அங்கே வைக்கிறான், எடுத்துக்கினே இருக்கான். அப்படி எவ்வளோதாண்டா உன் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்கும். காலேஜ் நண்பர்கள் கேட்டகரிக்குள்ள போகணும். அப்படியெல்லாம் எதுவும் பெருசாக பண்ணது கிடையாது. ஏன்னா ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஆனால் ஃபன்னு இருக்கும். கல்யாணமோ காது குத்தம் எது வந்தாலுமே பாட்டோ டான்ஸோ அதோடு முடிச்சிடும். ஆனால் ஒர்க்கில் போனால் தெரியும், போயிருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை பற்றிலாம் நண்பர்கள் தினம் பற்றி பேசணும்னு நினச்சேன். அடுத்து வீடியோ லேட்டாக தான் வருது. அடுத்த வீடியோ ரக்ஷா பந்தன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். Until then, signing off.